மாசி மகம். இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 2026 மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போது இந்த மாசி மகம்னாவே நமக்கு சிந்தனைக்கு வருவது என்னென்னா மகாமக குளம் கும்பகோணம் தான் நம்ம மாசிக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதில் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் மட்டும்தான் விசேஷமா அப்படின்னா இல்லைங்க. ஒவ்வொரு புனித நதிகளிலுமே நீராடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக, ஆற்றல் வாய்ந்ததாக, எல்லா நீர்நிலைகளும் புனிதத்தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் மாசி மகத்தன்று நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த மாசி மகத்தினுடைய மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பார்வதி தேவி தக்ஷன் மகளாக அவதரித்த அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த மாசி மக நாள். மகம்னாவே பித்ருக்கள்னு அர்த்தங்க. இவங்களுடைய அதிதேவை மக நட்சத்திரத்தின் அதிதேவதை யார்? பித்ருக்கள். இந்த பித்ருகளுக்கு முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதம். சரி, இதில் உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீர்நிலைகளில், புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது அதனுடைய மகத்துவம் அலாதியானது.